ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து ட்ரபிள் ஷூட்டிங் ESXi லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ESXi லெவல் ட்ரபிள் ஷூட்டிங்ல முக்கியமான ட்ரபிள் ஷூட்டிங் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் இஷ்யூ நேத்து பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து அடிக்கடி நம்ம ஃபேஸ் பண்ற ஒன் ஆஃப் த இஷ்யூ ESXi பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஸோ ESXi வந்துட்டு அடிக்கடி ஸ்லோ ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அந்த ESXல ரன் ஆகுற VMஸோட பெர்ஃபார்மன்ஸும் ஸ்லோவா இருக்குது. அஸ் வெல் அஸ் அந்த ESXயோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்குது. ரொம்ப லைக் நம்ம எதிர்பார்க்குற ஸ்பீட் இல்ல. ரொம்ப லேட்டன்சி இருக்குது. அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. அப்ப ESXi பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருந்தா, நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதுக்கு என்ன ட்ரபிள் ஷூட்டிங் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றேன். ஓகே. ஆ இப்ப ESXi வந்து பாருங்க. இந்த ESXi வந்து ஸ்லோவா இருக்குன்னு இப்ப கம்ப்ளைண்ட் வருது. நமக்கு டிக்கெட் ரைஸ் பண்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ESXiயோட ரிசோர்ஸ் வந்து செக் பண்ணணும். அந்த ESXi செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சம்மரி போங்க. சம்மரி போனீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா CPU எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு, மெமரி எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு, ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுல மெயினா நீங்க வந்து ரிசோர்ஸ் தான் செக் பண்ணணும். கம்ப்யூட் ரிசோர்ஸ் தான் செக் பண்ணணும். கம்ப்யூட் ரிசோர்ஸ் என்ன? CPU மெமரியோட யுட்டிலைசேஷன் தான் நீங்க வந்து செக் பண்ணணும். லைக் இப்ப நானே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ESXiக்கும் நம்ம த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ குடுக்கணும். இப்போ 1 TB நீங்க வந்து அலோகேட் பண்றீங்கன்னா மெமரி, இந்த 1 TBல ஒரு 80% வந்து 20% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ மெயின்டெயின் பண்ணணும். விச் மீன்ஸ் 200 GB வந்து ஃப்ரீயா வச்சிருக்கணும். நீங்க அந்த 200 GBக்கும் ஃப்ரீயா வைக்காம VMஸ் வந்து ப்ரொவிஷனிங் பண்ணிட்டீங்க. இல்ல வேற ஏதாவது VM அத அகாமடேட் பண்ணிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா ESXi பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா தான் இருக்கும். அப்ப இந்த சினாரியோக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க உடனே ஏதாவது ஒரு VM வேற ஒரு கைஸ் இஷ்யூ எழுதிக்கோங்க. இஷ்யூ வந்து என்னன்னா, மெயினான இஷ்யூ வந்து ESXi பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ. ஓகேவா? அது கீழ இது பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. பாசிபிலிட்டிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ESXi CPU அண்ட் மெமரி ஹை யூட்டிலைசேஷன். ESXi CPU அண்ட் மெமரி ஹை யூட்டிலைசேஷன். சரியா? CPU மெமரி ஹை யூட்டிலைசேஷன் இருக்கும். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அதுல எந்த VM வந்துட்டு அந்த கிளஸ்டர் செக் பண்ணுங்க. அந்த கிளஸ்டருக்குள்ள இந்த கிளஸ்டர் போங்களேன். கிளஸ்டர் கிளிக் பண்ணுங்க. இந்த கிளஸ்டர்ல போயிட்டு ஹோஸ்ட் போங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஹோஸ்ட் வந்து அதிகமா வந்து மெமரி CPU கன்சியூம் பண்ணியிருக்கு, எது பண்ணலன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்ப ஆ இதுல நீங்க தெரிஞ்சிரும். அப்ப நீங்க வந்து எது ஃப்ரீயா இருக்கோ அதுக்கு நீங்களா மேனுவலா மைக்ரேட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதான் பண்ணணும். உங்களோட கிளஸ்டர்ல எந்த ஹோஸ்ட்ல வந்து ஆ ரிசோர்ஸ் அதிகமா இருக்கோ, அந்த ஹோஸ்ட்க்கு VM மைக்ரேட் பண்ணிருங்க. இப்ப இத பார்த்தீங்கன்னா, ESXi 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணாம நெறைய இருக்குது. இப்ப இதுக்கு நம்ம மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆ இப்ப எதுலயுமே ரிசோர்ஸ் இல்ல. இந்த கிளஸ்டர்லயே ரிசோர்ஸ் அவுட் ஆஃப் ரிசோர்ஸ் போயிடுச்சு. ஒரு VM இருக்குது. அந்த VM வந்து ஆ அந்த VMக்கு மட்டுமே 256 GB வந்து நம்ம இது பண்ணியிருக்காங்க. 256 GB வந்து ஆ அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 256 GB வந்து எந்த ஹோஸ்ட்லயும் ஃப்ரீயா இல்ல. அப்ப நம்ம இந்த சினாரியோல என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா அந்த சினாரியோல OS டீம்க்கு ஒரு மெயில் போட்டு, அந்த VMஓட மெமரி யூட்டிலைசேஷன ஆப்டிமைஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா, இது வந்து கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்லாதப்ப சொல்றேன். கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருந்தா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இந்த கிளஸ்டர் இருக்குல்ல, இந்த கிளஸ்டர் கீழ 4 ESXi இருக்குன்னா, அந்த 4 ESXலயுமே ரிசோர்ஸ் இல்ல. ஒரு ESXi ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது. 99% யூஸ் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு VM மைக்ரேட் பண்ணி எனக்கு மைக்ரேட் பண்ண முடியல. ஏன்னா, எதுலயுமே ரிசோர்ஸ் ப்ராப்பரா இல்ல. அப்ப அந்த மாரி சினாரியோல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஏதாவது டெஸ்ட் VM அல்லது டெவலப்மென்ட் VM ரன் ஆச்சு, கிரிட்டிக்கல் இல்லாத VM சும்மா டம்மி VM இருக்குன்னா, அத பவர் ஆஃப் பண்ணிருங்க. சில நேரத்துல டெஸ்ட் VM கிரியேட் பண்ணி அத மறந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ, அந்த மாரி டைம்ல அந்த டெஸ்ட் VM வந்து நீங்க பவர் ஆஃப் பண்ணிருங்க. அது வேற ஏதாவது அப்ளிகேஷன் டீம்க்கு இருந்துச்சுன்னா, அந்த அப்ளிகேஷன் டீம்ட்ட கேட்டுட்டு பவர் ஆஃப் பண்ணணும். நீங்களா வந்து ஓனா டெசிஷன் எடுக்கக்கூடாது. உங்க VM இருந்தா நீங்க பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். வேற டீம் VM இருந்தா கண்டிப்பா கேட்டுட்டு தான் நீங்க பண்ணணும். கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. செகண்ட் திங்கு ஸ்டில் இன்னமும் வந்து VM பெர்ஃபார்மன்ஸ் இந்த ESXi வந்து ஆ யுட்டிலைசேஷன் அதிகமா இருக்கு அப்டின்னா, அந்த VMஓட ஓனருக்கு மெயில் பண்ணி, இந்த மாரி ஆ
இந்த பர்டிகுலர் ஹோஸ்டோட யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கு, இந்த விஎம் தான் அதிகமா கன்சியூம் பண்ணுது, ப்ளீஸ் ஆப்டிமைஸ் த விஎம் மெமரி யூட்டிலைசேஷன். அதாவது அந்த விஎம் ஓட மெமரிய ஆப்டிமைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்க அந்த அப்ளிகேஷன் சொன்னீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓனர் வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது ட்ரை பண்ணலாம். லைக் ஏதோ அப்ளிகேஷன் என்னன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், அல்லது அதை ஒரு லாக் அவுட், நிறைய பேர் லாகின் பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு லாக் அவுட் பண்ணலாம், சைன் அவுட் பண்ணி கொடுக்கலாம், அல்லது அந்த அந்த விஎம் ரீசெட் பண்ணோம்னா மெமரி வந்து ஃப்ளஷ் ஆயிரும். ஏதோ ஒன்று இம்மீடியட்டா வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்தாகணும். அப்ப அதை கிளியர் பண்றது இதுதான் வழி. ஏன்னா நீங்க இன்னொரு ஹோஸ்ட் ஆட் பண்றதோ அல்லது இந்த ஹோஸ்டோட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்றதோ ரெண்டாவது, அதை நீங்க பண்ணிடலாம். பட் ஆனா இம்மீடியட்டா சொல்யூஷன் வேணும். இம்மீடியட்டா சொல்யூஷன் வேணும்னா ஒன்று ஃபர்ஸ்ட் மைக்ரேட் பண்ணணும். மைக்ரேட் பண்ண முடியல, ரிசோர்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மைக்ரேட் பண்ணிட்டீங்க, ஸ்டில் எனக்கு வந்து ரிசோர்ஸ் இன்னும் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது அன்யூஸ்டு விஎம் வந்து பவர் ஆஃப் பண்ணுங்க, அப்படி அப்ரூவல் வாங்கிட்டு தென் விஎம் பெர்ஃபார்மன்ஸை விஎமோட மெமரி யூட்டிலைசேஷனை ஆப்டிமைஸ் பண்ண சொல்லுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எழுதுறீங்களா கைஸ்? நான் சொல்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிக்கோங்க. நான் சொல்றத அப்படியே உங்களுக்கு எந்த மாதிரி வேர்ட்ல புரியுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூல நீங்க வந்து ப்ராப்பரா பதில் சொல்லணும். நான் இப்ப எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் என்னோட என்விரான்மெண்ட்ல எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவேனோ அதை அப்படியே அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல எந்த ஒரு ஹைட் பண்ணாம அப்படியே எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதை அப்படியே டிரான்ஸ்பரண்டா நான் சொல்றேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்க அப்படியே நீங்க சொல்லலாம், இது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றதை போட்டு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். அப்ப இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன? அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது, பிஎம் ஒவ்வொரு டைம் மைக்ரேட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்ப வாட் இஸ் பெர்மனன்ட் சொல்யூஷன்? ரெண்டு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு, அந்த இஎஸ்எக்ஸ்ல எத்தனை ரேம் ஸ்லாட் இருக்குன்னு பார்க்கணும். அத்தனை ரேம் ஸ்லாட்ல எது ஃப்ரீயா இருக்குது, எது அக்குப்பையா இருக்குன்னு பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அதுல வந்து 24 ஸ்லாட் இருக்குன்னா 12 ஸ்லாட் போட்டுப்பாங்க, 12 ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கும். அப்ப இந்த 12 ஸ்லாட்ல என்ன கான்ஃபிகரேஷன் ரேம் ரன் ஆகுது, லைக் 32 ஜிபி ரன் ஆகுதா, இல்ல 64 ஜிபி ரன் ஆகுதா, அல்லது என்ன மெகாஹெர்ட்ஸ் அந்த மெமரியிலே பாத்தீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது என்ன மெமரி மாடியூல், டிம்மா ஆர் டிம்மா அப்படின்னு பார்க்கணும். மெமரி மாடியூல் செக் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோஸ்ட்ல மெமரி அவுட் ஆஃப் மெமரி போயிடுச்சு, அடிக்கடி ஃபுல் ஆகுது, அப்ப நீங்க மெமரி அப்கிரேட் பண்ணணும். இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் பிசிக்கல் மெமரி அப்கிரேட். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஸ்லாட் ஃப்ரீயா இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செக் த ஸ்லாட்ஸ். ரெண்டாவது 32 ஜிபி ரேம் போட்டுக்கணும், 64 ஜிபி போட்டுக்கணும் பார்க்கணும். மூணாவது அது எத்தனை மெகாஹெர்ட்ஸ்னு பார்க்கணும். நாலாவது அது டிம்மா ஆர் டிம்மான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து டீடைல் எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 64 ஜிபி ரேம் போட்டுக்க, எனக்கு வந்து ஒரு 2 64 ஜிபி போட்டுருங்க, அல்லது 2 32 ஜிபி இருந்துச்சா 2 32 ஜிபி போட்டுருங்க. இல்ல எனக்கு ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு, என்னால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா புதுசா ஒரு இஎஸ்ஐ ஹோஸ்ட் தான் நீங்க ஆட் பண்ணணும். இதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன், வேற சொல்யூஷனே கிடையாது இதுக்கு. சரியா? அதுக்கு மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும், அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது பட் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், வேற வழி இல்லை. இந்த கிளஸ்டர்ல இந்த மாதிரி அடிக்கடி இஷ்யூ வருது, நம்மளால அதை மேனேஜ் பண்ண முடியவே இல்லை. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒன்று மெமரி அப்கிரேட் பண்ணணும் அல்லது கிளஸ்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லி நம்ம மெயில் போட்டுங்க, வேற எதுவும் பண்ணவே முடியாது இருக்கு. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஹைப்பர்வைசரோட அதாவது அந்த இஎஸ்எக்ஸோட வெர்ஷன் செக் பண்ணி பாருங்க. இப்போ இஎஸ்எக்ஸே ஸ்லோவா இருக்குன்னா, அடிக்கடி ஸ்லோவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணலாம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுங்க, அந்த இஎஸ்எக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. எது ப்ரோ 1 or 2? ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் போங்க, இது மானிட்டர் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு அட்வான்ஸ் போங்க, அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ்ல போனீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இதான் செக் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு இஎஸ்எக்ஸோட யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சம்மரி பேஜில் செக் பண்ணணும். அடுத்து இங்கே பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணணும். இதில் வந்து ரியல் டைமாக என்ன யூட்டிலைசேஷன் ஆகிட்டு இருக்கு, எனக்கு 1 வீக் என்ன ஆகுது, 1 மந்த் என்ன ஆகுதுன்னு நம்ம டேட்டாவை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் யூட்டிலைசேஷன் ஆகலை, 25% தான் அதிகபட்சமே போயிருக்கு. இப்போ இது பிரச்சனை இல்லை. இது எப்போ 100% தொடுதோ அப்போ பிரச்சனை வரும். இந்த யூசேஜ் வந்து சார்ட் ஆப்ஷன் போங்க. சின்ன டவுட் ஆ ப்ரோ, இப்போ ஃப்ரீ ஸ்லாட் இருக்குன்னு சொன்னீங்க, எவ்வளவு ஆனா நம்ம அப்கிரேட் பண்ணலாம்? இப்போ 64 டிபி 128 டிபி அந்த மாதிரி
எவ்வளவு ஆன வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அது டிபெண்ட்ஸ் ஒரு ஆன் த ஹோஸ்டிங் ஹார்ட்வேரை பொறுத்து. பழைய கோரை ஹார்ட்வேரா பொறுத்து இருந்தா அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 1 TB தான் இருக்கும். ஓகே புதுசா ஓகே ஒரு ப்ரோ ஹார்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 TB 4 TBலாம் இருக்குது. ஓகே ப்ரோ அது அந்த ஹார்ட்வேர் மாடல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மாடல் நம்பரை போட்டு இது எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் நீங்க பார்க்கணும். கான்ஃபிகரேஷன்ல செக் பண்ணணும். ஓகே நெட்ல ப்ரோ ஓகே ப்ரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெக் ஷீட்னு இருக்கும். இந்த ஸ்பெக் ஷீட் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது எவ்வளவு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஹார்ட்வேர் மாடல் பொறுத்து. ஓகே, ஸோ மெமரி செலக்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ. மெமரியில வந்துட்டு ஆக்டிவ் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. கன்சியூம்டு இருக்கு பாருங்க, கன்சியூம்டு. கன்சியூமர் சி. அந்த இருக்கு பாருங்க. ஓகே. இப்போ ரியல் டைம் பதிலா அந்த ரியல் டைம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு கீழே ரியல் டைம் இருக்கு பாருங்க. ஸ்கீலியா? அப்படியே கீழே வாங்க. ஓகே. இதுல லாஸ்ட் 1 வீக் கொடுங்க. இல்ல லாஸ்ட் டே கொடுங்க, லாஸ்ட் டே கொடுங்க. இன்னைக்கு டே கொடுங்க. இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணுங்க. சரி, இதுல ஹோஸ்ட் கன்சியூம்டு இருக்குல்ல, அதை கொடுங்க. ஹோஸ்ட் கன்சியூம்டு இருக்குல்ல, இதுலயா? இங்க இருக்கு. இல்ல இதுல லாஸ்ட் டே செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டே இங்க செலக்ட் பண்ணிட்டேன். இங்க செலக்ட் பண்ணி பாராமீட்டர் செலக்ட் பண்ணணும். இப்போ ஹோஸ்ட் கன்சியூம்டு இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. அதை செலக்ட் பண்ணுங்க. இது மட்டும் போதும். இப்போ ஓகே கொடுங்க. சரி, இப்போ நம்ம இதுல செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாவே எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, எங்க கேப் இருக்கு அப்படின்னா இது இந்த டைம் பவர் ஆஃப்ல இருக்கும். மேபி அதனால கேப் இருக்கலாம் இந்த இடத்துல. நீங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த ESXi வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது எப்ப 95, 98, 100 போதோ அப்ப இஷ்யூ வரும். அப்ப இந்த மாதிரி ரிப்போர்ட் நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. இது எதனால இந்த மாதிரி ஹைக் ஆகுது, எத்தனை நாளா இது இருக்குது, இது வந்து இப்போ வர்ற இஷ்யூவா இல்ல அடிக்கடி வர்ற இஷ்யூவா, இந்த ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை. ஃபர்ஸ்ட் சம்மரி பேஜில் செக் பண்ணணும். சம்மரி பேஜில் செக் பண்ணிட்டு தென் அதுக்கடுத்து இந்த மானிட்டர் பேஜில் செக் பண்ணணும். சேம் CPU யூட்டிலைசேஷன் இதே மாதிரி செக் பண்ணணும். மெமரி CPU ரெண்டுக்கும் இதே மாதிரி செக் பண்ணணும். சரிங்களா? ஃபைன். ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு ESXi இஷ்யூ அப்படின்னு சொல்றப்ப CPU பொறுத்தவரை CPU யூசேஜ் மெகாஹெர்ட்ஸ் ரெண்டுமே கொடுங்க. CPU மெகாஹெர்ட்ஸ் ஓகே கொடுங்க. ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லி காமிச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சம்மரி பேஜ் போங்க. ப்ரோ இதுல எந்த அப்ளிகேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல? இல்ல அது இதுல Application கண்டுபிடிக்க முடியாது. நீங்க OS லெவல்ல தான் கண்டுபிடிக்கணும். ஓகே 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 இப்ப அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னா OS எந்த VM வந்து அதிகமா கன்சியூம் பண்ணுன்னு பார்த்து அதை OSல தான் பண்ண முடியும். நம்ம இதுல பண்ண முடியாது. இப்போ சிம்பிள், உங்களுக்கு அது ஒரு கேட்டனால சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்க் மேனேஜர் இருக்கா? டாஸ்க் மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸை கீழே ஓப்பன் ரிசோர்ஸ் மானிட்டர் இருக்கு பாருங்க, சர்வர்ல இதாக இருக்கும். சரி, இங்க போயிட்டு வந்து CPU, மெமரி, டிஸ்க், நெட்வொர்க்னு சொல்லிட்டு இதான் சர்வர் யூட்டிலைசேஷன். ஓகேவா? இது வந்து ஓகே ஓகே எதுக்காக சொல்றேன், இது வந்து எப்ப பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன்ல மெமரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு. அப்ப அவங்க வந்து இப்படித்தான் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். லைக் இந்த இதுல வந்து செக் பண்ணிக்கலாம் எந்த அப்ளிகேஷன் அதிகமா எடுத்துக்குது அது பார்த்துக்கணும். இதுல இருந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். சரியா? அப்ப நம்ம விஎம் செலக்ட் பண்ணிட்டு விஎம்ல என்ன ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இதுல தான் போய் பார்க்கணும். நம்மளோடது VM லெவல் மட்டும்தான். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டீம் இருப்பாங்க, இல்லன்னா அதை நம்ம தான் பார்த்து சொல்லணும். உதாரணத்துக்கு இது லினக்ஸ் டீமா இருக்கணும், இது லினக்ஸ் விஎம் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது. லினக்ஸ் டீம் தான் செக் பண்ணுவாங்க. நீங்க லினக்ஸ் டீமுக்கு ஒரு மெயில் போட்டுருங்க. இந்த மாதிரி இந்த விஎம் வந்து அதிகமா மெமரி கன்சியூம் பண்ணுது, உங்களால ஆப்டிமைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கன்னு ஒரு மெயில் போடணும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் டீமுக்கோ இல்லை ஓனருக்கோ மெயில் போட்டுக்கலாம். ஓகே, சம்மரி வந்துட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட், எப்பயுமே ESXi வந்து பில் நம்பர் வந்து அப் டு டேட் இருக்கணும். பில் நம்பர் வந்து அவுட் டேட்டடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நேத்து சொன்னேன் இல்லையா, ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் இருந்தா ESXi பில் நம்பர் அண்ட் ESXi ஹார்ட்வேரோட ஃபிம்மர் அண்ட் டிரைவர் வந்து அப் டு டேட் இருக்கணும். அது அப்டேட் இருந்தாலும் பாதி பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க வந்துட்டு பில் நம்பர் செக் பண்ணுங்க. இது எந்த லேட்டஸ்ட் பில் நம்பர் இருக்கா இல்ல ஓல்டர் பில் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி ஓல்டர் பில் நம்பரா இருந்தா இமீடியட்டா அந்த பில் நம்பர் நீங்க அந்த அப்டேட் பண்ணுங்க, அதாவது பேட்ச் அப்டேட் பண்ணுங்க. ஸோ இது எப்படி பில் நம்பர் செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ
கூகுள்ல போயிட்டு ESXi பில்னு போட்டீங்கன்னா வந்துரும் பிராட்காம் வெப்சைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த பில் நம்பர் காப்பி பண்ணி இதுல சர்ச்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது தெரிஞ்சிடும் எந்த பில் நம்பர் என்ன ஆகுது. இது பாத்தீங்கன்னா 3L ரன் ஆகுது. ஸோ 3L எப்போ ரிலீஸ் ஆகுது? 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இதுவுமே ரொம்ப ஓல்டர் தான். இதேமே கூட நம்ம 3Qக்கு அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்டேட் பண்றது நான் சொல்லியிருக்கேன். நம்ம லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல பாஸ்கர் இது உங்க லைஃப் சைக்கிள் மேனேஜர் ஒர்க் ஆகுதா அப்டேட்ஸ்லாம்? இருங்க பார்க்குறேன். ஆக்சுவலா வந்து எனக்கு தான் சொன்னேன்ல ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எனக்கு செக் பண்ணிடுறேன் ஒரு செகண்ட். நான் ஒர்க் அதுக்கு ஆச்சுன்னா ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆச்சு எனக்கு. இதுங்க நான் ஒர்க் ஆச்சுன்னா இதுலயே பண்ணிடலாம் அக்கா. இந்த தடவை எல்லா செட்டப்புமே இங்க இருங்க எக்ஸாக்ட்டா வந்து டேட்டா சென்டர் எப்படி இருக்கும் அப்படி மாத்திட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ESXi நேம் வச்சுட்டேன்னா முன்னாடி ஐபில தான் நம்ம வச்சிருந்தோம். ஸோ வந்து எக்ஸாக்ட்டா நேம் கொடுத்துட்டேன். எக்ஸாக்ட்டா 2 டேட்டா ஸ்டோர் கொடுத்தாச்சு. எல்லாமே எக்ஸாக்ட்டா வந்து டேட்டா சென்டர்ல என்ன இருக்குமோ பிரைமரி செகண்டரி எல்லாமே நான் மாத்திட்டேன். இந்த ஒரு செகண்ட் போயிடலாம். லைஃப் சைக்கிள் மேனேஜர் போயிட்டு ESXi பேஸ்லைன் கிரியேட் பண்ணனும். பேஸ்லைன் கிரியேட் பண்ணிட்டு தென் நீங்க பேட்ச் அப்டேட் பண்ணிக்கணும். இந்த வந்துச்சு பாத்தீங்களா? சூப்பர். நம்ம இத பெற பாத்துக்கலாம். ஓகே. இல்ல கிரியேட் பேஸ்லைன் போங்க. பேஸ்லைன் போயிட்டு கிரியேட் பேஸ்லைன் கொடுங்க. பேஸ்லைன் போங்க. இங்க அங்கயா? இதுல நியூல கொடுத்து நியூ பேஸ்லைன் கொடுங்க. சும்மா டம்மியா தான் கொடுத்து பேட்ச் கொடுங்க. ஆட்டோமேட்டிக் அன்செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட். ஓகே இது இதுதான் தெரியும். ஓகே ஃபைன். இத வச்சு நம்ம வேற க்ளோஸ் பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி பேஸ்லைன் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ESXi வந்து அப்டேட் பண்ணனும். கேன்சல் கொடுத்துருங்க. இல்ல இந்த டைம் செட்டப் ஃபுல்லாமே பக்காவா எக்ஸாக்ட்டா என்ன டேட்டா சென்டர்ல இருக்குமோ அந்த மாதிரி மாத்திட்டேன் நானு. சரி சூப்பர். ஓகே. இதுல இன்டர்நெட் கனெக்ஷன் ஆகும் எல்லாமே பண்ணிட்டேன் நானு. சரி ஓகே பாஸ்கர். ஓகே ஃபைன். இன்வென்டரி போங்க. சோ பில்ட் அப்டேட் இத இமிடியேட்டா பண்ணனும். பட் இமிடியேட்டா பண்ணனும் அப்படினா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணனும். சரியா? சேஞ்ச் கிரியேட் பண்ணி அந்த சேஞ்ச்ல வந்துட்டு எதுக்காக இந்த ESXi அப்டேட் பண்றோம்? அது அப்டேட் பண்ணால என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்கும்? ரோல் பேக் பிளான் என்ன? இம்பாக்டர் என்ன? எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணனும். மென்ஷன் பண்ணிட்டு சேஞ்ச் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ESXi வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிம்மர் அவுட்டேட்டட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்டேட்டட் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர். ஸோ டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட்வேர் லைக் இப்போ ஒரு டெல் இருக்கா இல்லை ஹெச்பியான்னு பாருங்க. அதோட மாடல் நம்பரை போட்டு சர்ச் பண்ணி அதோட லேட்டஸ்ட் ஃபிம்மர் எடுங்க. உங்களோட ஃபிம்மரை செக் பண்ணுங்க. எப்படி இங்கே ஃபிம்மர் செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ILO அல்லது ஐடிராக்ல லாகின் பண்ணீங்கன்னா அதில் வந்து உங்களோட ஃபிம்மர் வெர்ஷன் ஃபுல்லாக வந்துடும். இதில் மோஸ்ட்லி தெரியாது. ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா பயாஸோட ஃபிம்மர் வெர்ஷன் மட்டும் தெரியும், தெளிவாக தெரியும். ஸோ என்னென்ன ஃபிம்மர்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பயாஸ் ஃபிம்மர், ரைட் கண்ட்ரோலர், ஸோ ரைடு கண்ட்ரோலர், அப்புறம் வந்துட்டு HPI ஃபிம்மர், நெட்வொர்க் கார்டு, வேற என்ன சொன்னேன்? ஸோ இதான் மெயினான டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர். இந்த ஃபிம்மர்லாம் நீங்கள் அப் டு டேட் வச்சிருந்தீங்கனாலே ஓரளவு இஷ்யூஸ் வந்து வரதை அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதோட வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு பவர் ஹெச்னா டெல்லோட வெப்சைட்டில் போகணும். HP ப்ரோனா HP வெப்சைட்டில் போயிட்டு என்ன வெர்ஷன் பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து ILO மூலமாக இல்லை ஐடிராக் லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு வந்து டவுன் டைம் தேவை. ஸோ ESXi ரீபூட் தேவை. கண்டிப்பாக ரீபூட்டுக்கு வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்னு சொல்லுங்க, VM டூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம். புரியல? VM டூல்ஸும் நம்ம பண்ணோம் இல்லையா? இல்ல VM டூல்ஸ் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகாது. VM ஓட பெர்ஃபார்மன்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ESXi ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. சம்டைம்ஸ் பேக்கப் எதுவும் ரன் ஆச்சு அப்படின்னா ESXi ஸ்லோவா இருக்கும். உதாரணத்துக்கு ஏதாவது ஸ்கெடியூல்டு பேக்கப் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபுல் பேக்கப் ரன் ஆகும். அந்த மாதிரி பேக்கப் ரன் ஆகிறப்ப ஆப்வியஸாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பேக்கப் ரன் ஆகி முடிச்சோன்னே பேக் டு நார்மல் வந்துடும். ஸோ பேக்கப் ரன் ஆகிறப்ப ஸ்லோவாக இருக்கும். சம்டைம்ஸ் ஹெவியான ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸ்னாப்ஷாட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 TB ஒரு VM இருக்குது. அந்த 4 TB VMக்கு நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்கன்னா அப்போ VMும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அந்த ESXi கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுறப்ப பேக்கப் ஜாப் ரன் ஆகுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இது வந்து டெம்பரரி தான்.
அந்த ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது பேக் டு நார்மல் வந்துரும். ஸோ அதனால இது வந்து பிரச்சனை கிடையாது. பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஐஓ லேட்டன்சி. ஸ்டோரேஜ் ஐஓ லேட்டன்சி அல்லது நெட்வொர்க் லேட்டன்சி. இப்ப லேட்டன்சினா என்ன? லேட்டன்சினா என்ன? ஸ்லோ ஆகுறது. ESXi லெவலை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டோரேஜ் ஸ்லோவா இருந்தாலோ அல்லது நெட்வொர்க் ஸ்லோவா இருந்தாலோ கண்டிப்பா நம்மளோட ESXi பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அப்ப நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, சேம் நீங்க அந்த மானிட்டர் போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் போனீங்கன்னா அட்வான்ஸ் போங்க. அட்வான்ஸ்ல போயிட்டு சார்ட் ஆப்ஷன்ஸ் போங்க. இதுல டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணுங்க. டேட்டா ஸ்டோரா? இதுல ஹையஸ்ட் லேட்டன்சி கொடுங்க. ரியல் டைம் மாத்திட்டு லாஸ்ட் 1 டே கொடுங்க. ஓகே, இது ரியல் டைம் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஓகே கொடுங்க. இந்த ஒரு பேராமீட்டர் போதுமா? அது ஒன்று போதும். ஓகே. ஸோ இந்த லேட்டன்சி வந்துட்டு இப்படி தான் செக் பண்ணுவோம். இந்த இடத்துல எந்த டைம் அதிகமாக யூசேஜ் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மில்லி செகண்டை வந்து நம்ம வந்து பார்க்கணும். 10 மில்லி செகண்டுக்கு மேலே போகக்கூடாது. இந்த ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஆவரேஜ் வந்து 10 ms. 10 msனா 10 மில்லி செகண்ட். இந்த ஆவரேஜ் பாருங்க, இந்த ஆவரேஜ் 7.611 இருக்கு பாருங்க. இது வந்து எம்எஸ்ன்னு சொல்லுவோம், மில்லி செகண்ட் சொல்லுவோம். இந்த மில்லி செகண்டோட வேல்யூ வந்து 10 மில்லி செகண்டுக்கு மேல போச்சு அப்படின்னா there is a issue with storage. ஸ்டோரேஜ்ல இருந்து வர்ற கனெக்ஷன்ல ஏதோ இஷ்யூ, லைக் ஸ்டோரேஜ் மேபி இந்த ஸ்டோரேஜ்ல இஷ்யூ இருக்கும். லைக் அந்த ஸ்டோரேஜ் வந்து அவுட்டேட்டட் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிமர்ல ரன் ஆகலாம், அல்லது ஸ்டோரேஜ்ல வேற ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். அதை நம்ம வந்து ஸ்டோரேஜ் டீமை கூப்பிட்டு தான் செக் பண்ணணும். நம்ம செக் பண்ண முடியாது. நம்ம ஸ்டோரேஜ் டீமை காலில் கூப்பிடணும். இந்த மாதிரி இது வந்து எங்களோட ESXியோட ஸ்டோரேஜ் லேட்டன்சி வந்து 10 மில்லி செகண்டுக்கு மேலே இருக்குது, ஸோ உங்கள் சைடு செக் பண்ணுன்னு சொல்லி அவனை காலில் வச்சு ஜாயின் கால் பண்ணணும். அந்த டீமும் நம்ம டீம் இருந்து ஜாயின் கால் பண்ணாதான் நம்ம இந்த இது வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். மறுபடியும் சார்ட் ஆப்ஷன் போங்க. இதில் டேட்டா ஸ்டோரேஜ் டிஸ்க் போங்க. ஸோ டிஸ்க்கு லோக்கல் டிஸ்க் தான் வரும். ஐ திங்க் இது நமக்கு தேவையில்ல. நம்ம பார்க்குறது டேட்டா ஸ்டோர் பார்க்கணும், ஸ்டோரேஜ் பார்க்கணும், நெட்வொர்க், மெமரி. ஆமாம். ஸ்டோரேஜ் அடாப்டர் பார்ப்போமா? ஸ்டோரேஜ் ஆகட்டும் எப்பயாவது ரேராக தான் செக் பண்ணுவோம். அதில் ஹையஸ்ட் லேட்டன்சி, ரீட் அண்ட் ரைட்டு இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் பார்த்து செக் பண்ண மாட்டோம். அப்புறம் நெட்வொர்க் போங்க. பட் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, 10 மில்லி செகண்டுக்கு மேலே ஆவரேஜ் ஐஓ ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா there is a latency. இந்த லேட்டன்சி வந்து நம்ம செக் பண்ண முடியாது. It has to be check it from ஸ்டோரேஜ் end. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. 10 செகண்ட்ஸ்க்கு பிலோ இருந்தா ஓகே, அதுக்கு மேல போச்சுன்னா நாட் 10 செகண்ட், 10 மில்லி செகண்ட். 10 மில்லி செகண்ட். ஓகே ஓகே. 10 செகண்ட்னா ஒரு சொடக்கு போட ஒரு செகண்ட். அப்ப 10 செகண்ட் அது கிடையாது. அந்த ஒரு செகண்ட்ல 10 மில்லி செகண்ட்னா அதுல கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளவு டைம்னு. ரொம்ப ஷார்ட். மில்லி செகண்ட், நாட் செகண்ட்ஸ். ஓகே, நெட்வொர்க் பாருங்க. நெட்வொர்க்ல யூசேஜ் கொடுங்க. இந்த நிமிஷம். யூசேஜ் பாராமீட்டர் எடுங்க. ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ நெட்வொர்க் லேட்டன்சி வந்து இப்படி தான் செக் பண்ணணும். நம்ம நெட்வொர்க் வந்துட்டு எவ்வளவு கேபிபிஎஸ்ல யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். VMX0 என்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, VMNIC 1 வந்து என்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதுலையுமே யூட்டிலைசேஷன் அதிகமாக இல்லை. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா எந்த டைமு எந்த டே அப்படிங்கிறது தெளிவாக காமிக்குது பாருங்க, டேட் அண்ட் டைம் எல்லாமே. இது எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா ஜி? பண்ணிக்கலாம். இதுல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேல இருக்கு பாருங்க, எக்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க மேல.
கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன். ஆமா. ஓகே, ஓகே, அது ஓகே, ஓகே. பக்கத்துல இல்ல அது கிடையாது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஐகான், அதுக்கு பக்கத்துல ஐகான். இன்னொரு ஓகே, ஐகான். அது ஓகே. அந்த ஐகான் தான் எக்ஸ்போர்ட். நீங்க இமேஜ ஓகே. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து எக்ஸெல் ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சிஎஸ்வினா எக்ஸெல் ஃபைல், ஜேபெக் எதுனாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அத கிளிக் பண்ணுங்க அந்த இமேஜ. உங்களுக்கு அந்த இமேஜ் அது அப்படியே வந்துரும். கிராப்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஓகே. ஓகேங்களா? யா. சோ ஒரு ESXi பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்குன்னா, மோஸ்ட்லி இதுதான் மெயினான ரீசன்ஸ். அதாவது நம்ம ESXi ட்ரபிள் ஷூட்டிங்ல குடுக்குற சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா, 100% அப்ளிகபிள்னு பார்த்தா 100% அப்ளிகபிள் ஆகாது. 90% அப்ளிகபிள் ஆயிரும். ஏன்னா, ஒரு வெரி காமன் இஷ்யூ ஃபுல்லா நம்ம வந்து சொல்லிடுறேன். சில ரேர் கேஸ் இஷ்யூஸ் இருக்குது. பட் அத நம்ம பெருசா கண்டுக்க வேண்டாம். இதெல்லாம் காமனா இப்ப நான் சொன்னது எல்லாமே ரொம்ப காமனான திங்ஸ். அடிக்கடி வரக்கூடிய ஒரு இஷ்யூ. இதெல்லாமே நீங்க ப்ராப்பரா செக் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணிரலாம். எதுக்காக ஸ்லோ ஆகுது? ஏதாவது விஎம் அதிகமா எடுத்துக்குதா? இல்ல பேட்ச் அப் ஏதோ ஒண்ணு. நீங்க அத வச்சு செக் பண்ணிக்கலாம். இதுல டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இது வந்து ESXi லெவல்ல, ஹோஸ்ட் லெவல்ல போய் எடுத்துக்கணும். ரைட்டா? இது ESXi ஹோஸ்ட் ரெண்டுமே ஒண்ணு தானே? சாரி, இது விஎம் லெவல்னா விஎம்ல ஆ. தனியா போய் விஎம் எடுத்துக்கணும். லெவல்னா உங்களுக்கு விஎம் மானிட்டர் வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் ஆனா இதுல எடுத்துக்கலாம். ஆனா இதுல சின்ன டவுட்ண்ணா. சொல்லுங்க பாலாஜி. இப்ப நம்ம EXS ஸ்லோனஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றது வந்து விஎம்மோட ஸ்லோனஸ் இஷ்யூ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? விஎம் வந்து ஸ்லோவா இருக்கும்போது தான் நம்ம வந்து EXS ஸ்லோனஸ் இஷ்யூவா அது ஒரு ஆஹா. விஎம் ஸ்லோவா இருந்தா நம்ம அத கண்டுக்க வேண்டாம். அது ஒரு விஎம் ஓகே. மட்டும் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா, அது மேபி விஎம்ல இஷ்யூவா இருக்கும். அந்த ESXல ரன் ஆகுற முக்காவாசி விஎம் எதுவும் பிரச்சனை இல்ல. லைக் அந்த ESXல வந்து ஒரு 10 விஎம் ரன் ஆகுது. 10 விஎம்ல ஒரு 7, 8 விஎம் ஸ்லோவா இருக்குன்னா, நம்ம கண்டிப்பா அத அட்டெஸ்ட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா அது ESX ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விஎம் ஸ்லோனஸ் இஷ்யூ நம்ம பார்ப்போம். விஎம் ட்ரபிள் ஷூட்டிங் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஆமா. வந்து EXS லெவல்ல வரும். ESX வரும். அதான் இப்ப ஒருத்தன் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணா பிரச்சனை இல்ல. என்னோட விஎம் வந்து ஸ்லோவா இருக்குன்னு ஒருத்தன் ரிப்போர்ட் பண்ணா பிரச்சனை இல்ல. ஆனா அவனே மாரி ஒரு 4, 5 பேர் நம்ம ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, கண்டிப்பா நம்ம ESX லெவல்ல தான் செக் பண்ணி ஆகணும். ஓகே, ஓகே, ஓகேண்ணா. ஒருத்தர் மட்டும் என்னோட விஎம் வந்து ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாருன்னா, அப்ப ஆப்வியஸா அவரோட விஎம் லெவல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த விஎம்மோட ரிப்போர்ட் எடுக்கலாம். லைக் அந்த விஎம் எவ்வளோ சிபியூ யூட்டிலைஸ் ஆகுது, மெமரி எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுது. சேம் அதுலயே விஎம் டூல் கரெக்ட்டா இருக்கா? என்ன ஓஎஸ் ரன் ஆகுது? பேட்ச் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? சோ அது அது அடுத்த டைம் நான் சொல்லி தருவேன். சோ அந்த மாரி அத நம்ம விஎம் லெவல்ல செக் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஜி ஒரு டவுட்டு. ஆ. ஒரு ESXல வந்து ஒரு 5 விஎம் வந்து லேட்டஸ்டா விஎம்எக்ஸ் நெட் 3 அடாப்டருக்கு பதிலா ஓல்டு வெர்ஷனா இருக்கு. லைக் E1000 அந்த மாரி இருக்கு. சோ அந்த மாரி இருந்துச்சுன்னா அது விஎம் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? இல்ல ESXக்குமே அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்ல. அது அஃபெக்ட் விஎம் ஆகும்? லெவல்ல மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அது விஎம் லெவல்ல தான் நம்ம செட்டிங்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா அது விஎம் லெவல்ல தான் அஃபெக்ட் ஆகும். ESXஐ அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. சோ அதுல இருக்க எல்லா விஎம்மே வந்து ஓல்டர் வெர்ஷனா இருந்தாலுமே அது விஎம்க்கு தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறீங்க. ஆமா. விஎம் ஏன்னா ஆ. உங்க டேட்டா வந்து அந்த விஎம்மோட நெட்வொர்க் மூலமா தான் உள்ள போகுது. அப்ப அந்த விஎம் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே ஜி. ப்ரோ ஒரு சின்ன டவுட். இதுல வந்து கிளஸ்டர் லெவல் செலக்ட் பண்ணி எந்த EXI ஹோஸ்ட் அதிகமா கன்சியூம் பண்றது அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா அந்த கிராஃப்ல? இந்த கிராஃப்லயா இல்ல எதை சொல்றீங்க? இத சொல்றீங்களா? ஆமா அந்த கிராஃப்ல இப்ப நீங்க கிராஃப் போட்டீங்கல்ல. இல்ல கிராஃப் நான் போடுறது வந்து ESX லெவல். அந்த ஒரு ESX தான் அது அப்ளிகபிள் ஆகும் அந்த கிராஃப். ஓகே, ஓகே. கிளஸ்டர் லெவல்ல நான் பார்க்க முடியாது. கிளஸ்டர் லெவல்ல உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. அந்த அட்வான்ஸ் போங்க. பெர்ஃபார்மன்ஸ் அட்வான்ஸ் போங்க. ஓவராலா காமிக்கும். இது குமுலேட்டிவா. ஓவராலா அந்த கிளஸ்டர் இருக்குல மொத்த யூசேஜையும் காமிக்குது. இதுல உங்களுக்கு கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுல உங்களுக்கு தெளிவாவே தெரியாது இதுல எதுவுமே. ஏன்னா எந்த ஹோஸ்ட் இதுல எப்படி கண்டுபிடிப்பீங்க? தெரியாது இதுல. ஓகேங்களா? ஓகே, ஓகே, ஓகே. அப்ப நீங்க இண்டிவிஜுவல் ESX ஹோஸ்ட் செலக்ட் பண்ணி தான் நீங்க வந்து பார்க்கணும்.